ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு விளையாட்டு சமையல். இன்னைக்கு விளையாட்டு சமையலில் ஷஃபாவோட வீட்டை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஷஃபா வீட்டில் என்னென்னலாம் நடக்குதுன்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அசியா, நான் வேலைக்கு போயிட்டு வரேன். இன்னைக்கு வேற ராஜாபாய்க்கு பர்த்டேவா, போயிட்டு கேக்லாம் வாங்கிட்டு வரணும், டெக்கரேஷனுக்குலாம் வாங்கிட்டு வரணும். நீ பத்திரமா வீட்டில் இரு. ஷஃபா இப்போ வந்துடுவா, ஓகேவா? சரிங்க, நான் இருந்துக்கிறேன். நீங்கள் போயிட்டு வாங்க, பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லதாக வாங்கிட்டு வாங்க. சரி, நான் வண்டி எடுத்துட்டு தான் போகிறேன். போயிட்டு வாங்க. இந்த ஷஃபாவை வேற இன்னும் காணோம். இங்கே பாரு, வீடுலாம் கூட்டாமல் அப்படியே கிடக்குது. வாசல்லாம் கூட்ட காணோம். இந்த பிள்ளை எங்கே போச்சுன்னு தெரியலையே. சாச்சி வந்துட்டியா? எங்க போன நீ? வீடு கூட்டாம எதையும் பண்ணாம எங்க போய் நிக்கிற நீ? சாச்சி, எனக்கு ஒரு 200 rupees கொடுங்களேன். எதுக்கு இப்போ உனக்கு காசு? தம்பிக்கு பர்த்டேவா, அதனால நான் கிஃப்ட் வாங்கணும். கிஃப்ட் எல்லாம் ஒன்றும் நீ வாங்க வேண்டாம். முதல்ல இருக்கிற வேலையை பாரு. நான் வேலை செய்யறேன் சாச்சி. வேலை செஞ்சுட்டது பக்கம் எனக்கு காசு கொடுக்குறீங்களா? சரி, முதல்ல செய், அதுக்கப்புறமாட்டி பார்க்கலாம். சரிங்க சாச்சி. முதல்ல அந்த விளக்குமாரை எடுத்து இங்க வாசல்லாம் குப்பையா இருக்கு பாரு, கூட்டி விடு. அப்படி ஓரமா உட்கார்றேன். சரி சாச்சி. அப்பா, இந்த இவ்வளோ பெரிய வயிற்ற வச்சுக்கிட்டு நம்மளால உட்கார முடியுதா, எந்திரிக்க முடியுதா? கொஞ்ச நேரம் இங்க உட்காருவோம், அவ கூட்டி விடட்டும் எல்லாத்தையும். ஐயோ, இந்த சாச்சியோட தொல்லை தாங்க முடியல. கூட்டு பெருக்கு தொடை எல்லாம் பண்றாங்க. அவங்க பண்ணாதான் என்னவா? காலையாவது கொஞ்சமாவது நவுட்டுதான்னு பாரு. அதுக்குள்ள நம்மளே தான் போய் எல்லாமே பண்ண வேண்டியது இருக்கு. நவுறாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு இந்த சாச்சி. வேற தொடை, இப்ப வேற தொடைக்க வேற சொல்லுவாங்க. ஷஃபா, நல்லா கூட்டு முதல்ல. என்ன புலம்பிக்கிட்டே இருக்க நீ? நல்லா சாச்சின்னு சொன்ன சாச்சி. சரி, முதல்ல அதை செய். சாச்சி, கூட்டி முடிச்சுட்ட சாச்சி. சரி, கூட்டிட்டு இப்படிதான் எல்லாத்தையும் அப்படி வைப்பாங்களா? போயிட்டு நீ அதை முதல்ல டஸ்ட்பின்ல போய் போடு ஷஃபா. சரி சாச்சி. வீடு துடைக்கணும், அது ஞாபகம் இருக்கா இல்லையா? துடைக்கிறேன் சாச்சி. சரி, தொடச்சிரு. இங்க பாரு, உங்க சாச்சா வர்றதுக்குள்ள தொடச்ச முடி. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வச்சு தொடச்சிட்டு இருக்காத. சரி சாச்சி. பக்கெட்ல கூட தண்ணி கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்குது பாரு. எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு. நம்மளே தான் எல்லா வேலையும் செய்ய வேண்டியது இருக்கு. இதே சாச்சா முன்னாடி மட்டும் நடிக்கிறது. சே, வீட்டை கூட்டு, பாத்திரத்தை கழுவு, இப்படிதான் சொல்லும். நம்மளை எந்த வேலையுமே செய்ய விடாது இது. என்னடி புலம்புற? நல்லா தொட முதல்ல. சரி சாச்சி. இங்க பாரு, செய்யற வேலை கூட அறகுறை. விளக்கு மாறையும் முறத்தையும் எங்கேயும் வச்சிருக்கா பாரு. நம்ம தான் அதை எடுத்தும் வைக்கணும். போதும், உங்க சாச்சா வர்ற டைம் ஆயிடுச்சு, திட்ட போறாரு. இன்னொரு தண்ணி தொடச்சிட்டு எடுத்து வச்சிரு. சரி சாச்சி. சாச்சி, சுத்தமா தொடச்சிட்ட சாச்சி. எனக்கு காசு கொடுங்க. சரி, இரு, எடுத்துட்டு வரேன். ஹே ஷஃபா, வந்துட்டியா? ஆமா. சாச்சா வந்துட்டேன். சரிம்மா, என்ன சாச்சி காசுலாம் கையில வச்சிருக்காங்க? ஏங்க அவ சாக்லேட் வாங்க காசு கேட்டா, அதனால தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். எப்படி சொல்லுது பாரு இந்த சாச்சி, மனசாட்சியே இல்ல. சரிடி, சீக்கிரம் கொடுத்து விடு காசை. பொண்ணு எவ்வளவு நேரம் வெயிட் பண்றா பாரு. சாச்சா, கடைக்கு போயிட்டு வரேன் சாச்சா. சரிம்மா, போயிட்டு வா நீ. கேக் இப்பதான் ஆர்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் 1/2 மணி நேரத்துல கேக் வந்துடும். நான் உள்ள போய் படுக்கிறேன். கேக் வந்தா வாங்கி வை. எங்க நில்லுங்க ஒரு நிமிஷம்.
நான் வீடெல்லாம் தொடச்சி கூட்டி விட்டு வச்சிருக்கேன். இருங்க, நீங்கள் ஷஃபா வந்தால் அவளை என்னன்னு பாருங்க. எனக்கு தான் டயர்டாக இருக்குது, நான் தான் போய் படுக்க போகிறேன். நீ ப்ரெக்னெண்ட்டா இருக்க, ஏன் அந்த வேலைலாம் செய்யற? பரவாயில்லைங்க, நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். பையனும் இப்போ ராஜாபாயும் எந்திரிச்சிருவாரு. அவரையும் குளிக்க வச்சுட்டு மற்ற வேலையும் பார்க்க போகிறேன். சரியா? சரிடி, நான் போய் படுக்கிறேன். சரி சரி போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் சஃபாவோட சாச்சி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.